எமக்கு தோல்வியை இறைவன் கொடுத்தால் அடுத்த நாள் மூச்சு விடுவதற்கு அவகாசத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றால் வெற்றியின் பாதையில் பயணிப்பதற்காகத்தான். வாழ்வில் குழந்தை இல்லை என்ற சோதனைகள் நீங்கள் அகப்பட்டிருக்கிறீர்களா? இனிமேல் குழந்தை பிறக்க முடியாதா? எத்தனையோ நபிமார்கள் வயதான காலம் வரை இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து அவர்கள் வருந்தி பிரார்த்தனை செய்த காரணத்தால் எதிர்காலத்தில் இறைவன் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தானே. எத்தனையோ குற்ற உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு அந்த குற்றத்தை செய்த குற்றத்தின் காரணமாக உணர்ச்சியால் அந்த வருத்தத்தில் உங்களுடைய வாழ்வை நீங்கள் சோதனையில் உள்ளாக்கி இருக்கிறீர்களா? எத்தனையோ நபிமார்கள் பாவம் செய்திருக்கிறார்கள். ஆதம் பாவம் செய்தார் அலைஹிஸ்ஸலாம். இறைவனை அழைத்தார், அநீதம் செய்து விட்டேன் யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு என்றார். மன்னித்தான் இறைவன். நபி யூனுஸ் ஒரு குற்றத்தை செய்தார், இறைவனிடத்தில் மன்னிப்பை தேடினார், மன்னித்தான் இறைவன். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹதீஸை கேளுங்கள். ஒரு மனிதன் இரவில் பாவம் செய்வான், காலையில் வந்து மனிதர்களுக்கு மத்தியில் நான் இதை செய்தேன் என்று சொல்லுவான். இறைவனிடத்தில் எல்லோரும் மன்னிக்கப்படுவார்கள் இவனை தவிர. ஏனென்றால் இறைவன் மறைத்ததை இவன் வெளிப்படுத்தினான். இறைவன் மறைத்து இவனை இந்த பாவத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் இவனோ வெளிப்படுத்தி அதை தொடர்கிறான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.